வெல்கம் டு பொம்மலகம். நான் உங்க சௌமியா. டெய்லி நம்ம ஒவ்வொரு சுவையில் இருக்கக்கூடிய ரெசிபிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து வாரத்தினுடைய முதல் நாள் திங்கக்கிழமை அப்படின்னாலே வந்து நம்ம சிறுதானியத்துக்கு ரிலேட்டடான ரெசிபிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது ரொம்ப சத்தான உணவு வகைகளை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அதே மாதிரி தான் சிறுதானியங்களை வச்சு ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஸ்டார்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்மளுடைய தமிழ் அதாவது சவுத் இண்டியன் ரெசிபிஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா தலை வாழை இலை போட்டு அதில் வந்து எல்லாமே வைக்கும்போது ஒரு உணவு அதனுடைய அதுவும் வந்து ஒரு பரிமாறணும் அப்படின்போது அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி ஒரு வடையினுடைய வெரைட்டி இருக்கும். அந்த மாதிரியே ஒரு வித்தியாசமான ஒரு வடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து சிறுதானியங்களை வச்சு பண்ண போகிறது. சிறுதானியம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு மட்டும் இல்லாமல் அதை வந்து நல்லா பச்சையாக இருக்கக்கூடியது, அதாவது முளைக்கட்டின அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முளைக்கட்டி அதை வந்து சாப்பிட்ட காலம்லாம் இருக்குது. அண்ட் இப்போது அதே மாதிரி சாப்பிட்றோம். பட் ஆனால் அது வந்து நம்ம ரெடிமேடாக மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்றோம். ஏன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், டயட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வீட்லேயே முளைக்கட்டி செய்யக்கூடிய ஒரு வடை வெரைட்டி தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிபியாக காத்துட்டு இருக்கக்கூடியது முளைக்கட்டிய தானிய பயிர் வடை தான். ஸோ முளைக்கட்டிய தானிய பயிர் வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். முளைக்கட்டிய கலவை சிறுதானியம், கம்பு மற்றும் சோலை மாவு அரை கப், துருவிய கேரட் 50 கிராம், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 3. முளைக்கட்டிய தானிய பயிர் வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டீங்க. அண்ட் இதில் முளை கட்டுறது அப்படின்னும் போது இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, அதுக்கப்புறமா கம்புனுடைய தானியம், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்ஸ். இது வந்து உங்களுக்கு ரெடிமேடாக மார்க்கெட்டில் அப்படியே கிடைக்கும். இல்லைன்னா இந்த எல்லா விதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு 6 to 8 hours வரைக்கும் ஊற விட்டுருங்க. தண்ணியில் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை வடிகட்டி நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டி வச்சு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக விட்டு அதுக்கடுத்த நாள் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா இப்படி வளர்ந்துருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம வடைக்கு எப்படி நம்ம வந்து அரைப்போமோ கடலை பருப்பெல்லாம் அந்த மாதிரி அரைச்சி அதோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய வடைக்கானதை எடுத்து வைக்க போகிறோம். அண்ட் இதில் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இந்த முளை வந்து வளர்ந்துருக்கணும், ரொம்ப பெருசாக இல்லைனாலும் சின்னதாவது வளர்ந்துருக்கணும். அண்ட் இதோடு சேர்த்து ஒரு ஆடட் ஃப்ளேவருக்காக நம்ம கேரட் துருவலும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அண்ட் யூஸ்வலாக வடை போது வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணுவோம். அண்ட் இதை வந்து தண்ணியெல்லாம் விடாதீங்க, தண்ணி விடாமல் அரைங்க. ஏன்னா இதுவே வந்து ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கிறது. இது உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி இருக்கிறதுனால, அதாவது முளைக்கட்டி இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு ஈரத்தன்மை இருக்கும். அதில் இன்னும் நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வடைக்கு தட்டுற மாதிரி கிடைக்காது. அதனால தான் தண்ணி விடாமல் அப்படியே அரைங்க அப்படின்னு சொல்கிறேன். அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம், கேரட் துருவல், அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா பேட்டரை வந்து ரெடி பண்ணி வச்சு அப்புறம் எண்ணெயில் தட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து நான் இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே இன்னைக்கு சமையல் அறையில் சுமையாக என்ன டிப்ஸோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை பாருங்கள். இன்றைக்கு சமையலறை பகுதியில் கருவேப்பிலை சாப்பிட்றதால, கருவேப்பிலை எண்ணெயை பயன்படுத்துறதால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத தான் உங்களுக்கு நான் டிப்ஸாக சொல்ல போகிறேன். பொதுவாகவே கருவேப்பிலையை நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னா நம்ம தலைமுடி நல்லா வளரும், கருப்பாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி பல அட்வான்டேஜஸ் இந்த கருவேப்பிலையிலேருந்து நமக்கு கிடைக்குது. கருவேப்பிலையில் விட்டமின் ஏ, பி, சி அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்கிறதால இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே கருவேப்பிலை எண்ணெயை நம்ம தலையில் தடவுறதால இதயம், நுரையீரல் அண்ட் கண் பார்வை சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வராமல் தடுக்கலாம் அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயமும் கூட. அண்ட் கருவேப்பிலையை நம்ம உணவுப் பொருளை அதிகமாக எடுத்துக்கிறதால நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே அளவுக்கு அதிகமாகவே நமக்கு கிடைக்குது. ஸோ ரெகுலராக கருவேப்பிலையை பயன்படுத்த ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்போட திரும்பவும் இதே செக்மெண்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூமில் கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலையோ மற்ற எந்த கடையில் விலை கம்மியாக இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மருத்துவத்துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரெயினிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரெயினிங் அகாடமி. ரைட் டைம், ரைட் பிளேஸ்.
டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ அதே சமயம் வந்து இந்த பயிர் எல்லாத்தையும் நான் வந்து தண்ணி விடாமல் அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையிலே வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் கொரப்பாக நைஸாக அரைக்கணும்ல, கொரப்பாக தான். அண்ட் இப்போ இதோட கேரட் துருவல், கொத்தமல்லி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம், வெங்காயம், ஆல்ரெடி பச்சை மிளகா ஒன்று வச்சு அரைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேட்டரை வந்து நல்லா வடைக்கு ரெடி பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு உடனே தட்டாமல் கொஞ்சம் நல்லா அதனுடைய ஸ்பைசஸ், அப்புறமா உப்பு எல்லாம் நல்லா கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறமா பேன் வச்சு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வடை எப்படி நம்ம நார்மலாக தட்டி போடுவோமோ அது மாதிரி தட்டி போட்டுடலாம். ஸோ இந்த பேட்டர் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வடைக்கு எப்படி தட்டுவோமோ தட்டி போட்டுடலாம். ஸோ நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆகிறதுக்குள்ளே தனியாக ஒரு பக்கம் இது தட்டியும் வச்சுக்கலாம். ஸோ வடை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். வடைக்கு எப்படி நம்ம லைட்டாக கொஞ்சமாக எய்தர் நீங்கள் கையில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர் வச்சோ இல்லைன்னா லீஃப் வச்சு இந்த மாதிரிலாம் தட்டுவாங்க. ஸோ கொஞ்சமாக இது நம்ம தண்ணியே விடலை, ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். லைட்டாக கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவி ஸோ வடைக்கு தட்டுற மாதிரி தட்டிக்கலாம். ஸோ நல்லா உங்களுக்கு எப்படி வேணும், பெருசாக வேணும், பெருசாக எல்லாம் சின்னதாக, இந்த மாதிரி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்குன்னா போட்டு எடுத்துட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன்றா தட்டி எடுக்கிறதுக்குள்ளே ஆயிலும் ஹீட் ஆகிறதுக்குள்ளே இன்னைக்கு உணவே உயிரில் எந்த உணவுனுடைய மகத்துவம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதை பாருங்கள். வெண்டைக்காயில் ஃபோலிக் ஆசிட் நிறைவாக இருப்பதனால் கர்ப்பிணி பெண்கள் இதனை உண்ணலாம். பொதுவாக வெண்டைக்காய் உடல் எடையை குறைக்க உதவுவதோடு இதில் வைட்டமின் B9 நிறைந்திருப்பதனால் மூளைக்கும் நல்லது. வெண்டைக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திறன் அதிகமாக இருக்கிறது. மேலும் நார்ச்சத்து இதில் நிறைந்திருப்பதனால் மலச்சிக்கலை சரி செய்வதோடு ஆஸ்துமாவின் வீரியத்தையும் குறைக்க வல்லது. இன்னைக்கு உணவை உயிரில் உணவுனுடைய மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தட்டி தட்டி ஒவ்வொரு வடையை அப்படியே போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு நம்ம ஆடடாக கடலைப்பருப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை. ஃபுல் அண்ட் ஃபுல் முளைக்கட்டின பயிர் மட்டுமே தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு ஆடட் ஃப்ளேவருக்காக மட்டும் நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் துருவல் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது தண்ணி ஆட் பண்ணாத போதே எப்படி இருக்குது பார்த்தீங்கல்ல. இன்னும் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து தட்டுறதுக்கே வராத அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ ஒரு மீடியம் ஸ்லோவில் வச்சு அப்படியே அதை குக் பண்ணுங்கள். ஸோ இது குக் ஆகிறதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம், எப்படி வந்து இந்த முளைக்கட்டிய பயிர் வடை வந்து செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விதமான பயிர்களும், அதாவது கம்பு, அதுக்கப்புறமா ராகி, அப்புறமா பச்சை பயிறு, இதெல்லாம் வந்து முதல் நாளே ஊற வச்சு அது முளைக்கட்டின அந்த பயிரை அடுத்த நாள் தண்ணி எதுவுமே விடாமல் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு, ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு, அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம் இதெல்லாம் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தேங்காய் துருவல், அது வந்து நல்லா வடைக்கு பேட்டரி எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா பேனில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா வடை மாதிரி தட்டி போட்டு எடுத்தோன்னா சுவையான முளைக்கட்டின பயிர் வடை ரெடி. ஸோ ஒரு பக்கம் அப்படியே கலர் மாறுது, அப்படியே டேர்ன் பண்ணி விடுங்க. ஸோ இதுக்கு வந்து ஈவன் சட்னி அந்த மாதிரி எல்லாமே சாப்பிடலாம், எல்லா ஃப்ளேவரும் கலந்து இருக்குது. இல்லை இதுக்கு நல்ல ஒரு சட்னி வேணும் அப்படின்னா தேங்காய் சட்னி நல்லா சூட் ஆகும். ஈவன் பூண்டு சட்னி கூட இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பக்கமும் கலர் டோன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு ஆயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு வடையாக எடுத்து ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணியாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை இன்னொரு பிளேட்டில் பிளேட்டிங் பண்ணிடலாம். வித்தியாசமான ரெசிபி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்பு மிளகு ஒரு குட்டி பிரேக்.
லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூம்ல கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலையோ மற்ற எந்த கடையில விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னது கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மருத்துவத்துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரெயினிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரெயினிங் அகாடமி. ரைட் டைம், ரைட் பிளேஸ். இன்று மதியம் 1 மணிக்கு 1997ஆம் ஆண்டில் வெளிவந்த அதிரடி திரைப்படம். நீ யார வேணாலும் செலக்ட் பண்ணு, யார வேணாலும் லவ் பண்ணு, ஆனா மேரேஜ் என் முன்னாடி தான் நடக்கணும். எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா உன் மகளை விட்டுறேன், இல்ல பினிஷ். அருண் பாண்டியன், பாபு ஆண்டனி, பவித்ரா லோகேஷ் மற்றும் பலர் நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம் புலனாய்வுத்துறை. இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி. இன்று மாலை விளக்கேற்றும் நேரத்தில் சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். ததீச்சி முனிவர்தான் தன்னுடைய முதுகுத்தண்டை முதன்முதலாக தேவேந்திரனுக்கு கொடுத்து அவன் தன்னுடைய காலில் சக்தியோடு நிற்பதற்கு வழி செய்தார். அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். அப்படி ஒற்றி இருந்ததனால் கடலுக்கு இங்கு மகத்துவம் தந்து பெருமான் அந்த பெயரை ஒற்றீஸ்வரராக இறைவன் அருள் புரிகிறார். இறைவன் தன் மீது பிரியம் கொண்ட எல்லாவற்றையும் தனக்கு உரியதாகவே எடுத்துக்கொள்வார். மகான்களை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். நாளைக்கு சைத்தன்ய மகாபிரபு நம்ம ஆலயத்திற்கு வர ஸ்ரீரங்கம் கஷேத்திரத்துக்கு வரார் அப்படின்னு சொல்றார். இவருக்கு சந்தோஷமான சந்தோஷம். ஆஹா, சைத்தன்யர் நமது ஆலயத்திற்கு வருகிறாரா, இந்த ரங்கநாதரை தரிசிக்க இந்த கஷேத்திரத்துக்கு வருகிறாரா என்றெல்லாம் கேட்டுவிட்டு சரி சுவாமி ரொம்ப சந்தோஷம். இன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் நேரம். உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமழ இணைந்திருங்கள் வானவில்லுடன். உண்மை என்னைக்கு வெளிப்படுதோ அதுக்கப்புறம் போய் நிலைக்கவே நிலைக்காது. அம்மா, தேவையில்லாம சிங்கத்தோட வாயில அவன் கைய விட்டுருக்கான். 2 குடும்பத்துக்கு நடுவுல பகை வந்துருச்சுன்னா பெரியவங்க பண்ற தப்புக்கு சின்ன பசங்க தான் அவஸ்தைப்படணும். வைஷ்ணவிதா இதே மாதிரி ஒரு பிரஸ்லெட்ட ஒரு ஆளோட கையில பார்த்தாலாம். என்கிட்ட பேசவோ மன்னிப்பு கேட்கவோ முயற்சி பண்ணாதீங்க. என்ன அரைஞ்சதுக்கான விளைவுகளை நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் சந்திச்சே தீரணும். இங்கே ஏற்படுற மாற்றத்தை உன் பெரியப்பாவுடைய அழிவுக்கு ஆரம்பமா மாத்தணும். வைஷ்ணவி, நான் அந்த பொண்ணு அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன். அவளோட பேரு நதாஷா. விமல் தன் மனைவியிடம் தான் ஒரு பெண்ணை காதலிப்பதாக கூறும்போது எந்த பெண்ணால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? இங்க இருக்கிற என் புருஷனை பாத்தியா, எப்படி இவரை அம்போடு விடுவாரு? அதுவும் இந்த கொடுமையான உலகத்துல வேற யாரையும் காதலிக்கிறாராம். இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி என் உயிரை போயிருக்க கூடாதா கடவுளே? வைஷ்ணவி தேவி இன்று மாலை 6:30 மணிக்கு. ஈவினிங் ஆனாலே சந்தோஷம்தான். ரகலையா பேசுங்க, அதுவும் லைவ்ல பேசுங்க. இது வானவில்லின் ஹலோ குட் ஈவினிங். மனசுக்கு பட்டதை சட்டுன்னு பேச பட்டுன்னு போன் எடுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 044-300-00321, 044-300-00322, 044-300-00323. SMS அல்லது வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9176500995. ஹலோ குட் ஈவினிங் நேரலை நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள். ஹலோ குட் ஈவினிங் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது லலிதா ஜுவல்லரி. ரீசெண்டா வெளியான படங்களோட லேட்டஸ்ட் பாடல்கள், மயங்க வைக்கிற மெலடிஸ், அதிர வைக்கும் ஃபாஸ்ட் பீட், நியூ ஹிட் சாங்ஸோட வெரைட்டி விருந்து. இது உங்கள் புத்தம் புது பாடல். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அண்ட் எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்கங்கிற டீடைலை டிவில தெரியுற நம்பருக்கு SMS இல்லனா வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைங்க.
புத்தம் புது பாடல் திங்கள் முதல் சனி வரை இரவு 9:30 மணிக்கு காண தவறாதீர்கள். சினிமால நடந்தது என்ன, நடப்பது என்ன, நடக்க போறது என்ன? ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த சுவாரஸ்யமான இன்சிடென்ட், இப்படி டாப் டு பாட்டம் தகவல்களை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரதுதான் நம்ம சினி மேக்ஸ். டோன்ட் மிஸ் இட். சினி மேக்ஸ் தினமும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். வெல்கம் பேக் டு ஓப்பம் உலகம். உங்களுக்காக ரொம்ப சூப்பரான ரெசிபி வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதுவும் வந்து ஒரு டயட் ஃபுட்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து சிறுதானியங்களை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தானிய வகைகளில் வச்சு தான் இப்போ அடுத்த ரெசிபி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கொள்ளு அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு டயட் ஃபுட்னு எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து டேஸ்டான சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும் தான். பட் ஆனால் உங்களுக்கு வந்து கொள்ளை வச்சு நம்மளுடைய கொங்கு நாட்டு ஸ்பெஷலில் ஒரு வித்தியாசமான ஒரு மசியல் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்காக அடுத்ததாக காத்துட்டு இருக்கக்கூடிய ரெசிபி வந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷலான கொள்ளு மசியல். ஸோ கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கொள்ளு மசியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். கொள்ளு 100 கிராம், சீரகம் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, பூண்டு 2 பல், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, புளி சிறிதளவு. கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கொள்ளு மசியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்த்துட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஒரு 1 நைட் ஃபுல்லாக கொள்ளு வந்து நல்லா ஊற விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னும் போது முந்தின நாள் நைட்டே வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சுடுங்க. அது ஊற வச்சதுக்கப்புறமா மார்னிங் எடுத்து இதை வந்து வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுன்னும் போது நார்மலாக வேக வைக்கிறது மாதிரி இல்லாமல் இப்போ பருப்பெல்லாம் நம்ம வந்து கடையிறதுக்கு முன்னாடி எப்படி வேக வைப்போம், அதில் வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறமா பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதையும் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் விட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிப்புக்கு சீரகம், அப்புறமா பூண்டு, அதோட கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் அது போட்டு நல்லா வதக்க போகிறோம். அதோடு சேர்ந்து நம்ம இதை வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொள்ளு இதில் போட போகிறோம். ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தாளிப்புக்கு தேவையான அளவு ஆயில். ஸோ தாளிப்பு வந்து நீங்கள் ஃபைனலாகவும் தனியாக தாளிச்சும் கொட்டலாம், வேக வச்சு எடுத்துகிட்டு. இல்லைனா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து தாளிச்சுட்டு அதோடையும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சீரகத்தோடு சேர்ந்து சின்ன வெங்காயம் நல்லா இன்னும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இதோட நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வெங்காயம் போட்டு இதோட கறி லீவ்ஸ், அப்புறமா பச்சை மிளகாய். ஸோ இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய கொள்ளும் போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். யூஸ்வலாக பருப்புக்கு நம்ம எப்படி வதக்குவோம், நல்லா அதனுடைய ஆனியன் வந்து நல்லா கலர் டோன் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எப்படி வதக்குவோமோ அந்த மாதிரி வதக்கணும். கொள்ளு லைட்டாக கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், அதுக்காக தான். நம்ம இதோடையே பூண்டு, கொஞ்சமாக உப்பு, அண்ட் இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கக்கூடிய கொள்ளு, கொள்ளு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி. நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு அதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 5 விசில், நீங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3லேருந்து 5 விசில் வர வரைக்கும் விட்டு அதுக்கப்புறமா இந்த கொள்ளு நல்லா மசிச்சுட்டு மறுபடியும் தாளிச்சு, அதாவது ஈவந்தோ நீங்கள் ஃபர்ஸ்டே தாளிச்சிருந்தாலும் மறுபடியும் இதுக்கு ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியதுக்காக இருக்கக்கூடிய புளி தண்ணி, அதுக்கப்புறம் வந்து காய்ந்த மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து அதுக்கப்புறமா இந்த மசிச்சு வச்சுருக்கக்கூடிய கொள்ளை அதில் போட போகிறோம். அண்ட் இப்போ இதில் பருப்புக்கு எப்படி தக்காளி அப்புறமா வெங்காயம்லாம் போடுவோமோ அந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. ஸோ நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இறக்க வேண்டியதுதான். ஸோ நல்லா இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் விட்டு இறக்கலாம். அண்ட் இது ஒரு பக்கம் வரத்துக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 3 விசில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பேன் வச்சு
அதில் நம்ம தாளிப்புக்கு வந்து இதில் மறுபடியும் சீரகம்லாம் போட போகிறதில்ல, வெறும் காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, அப்புறமா இதுக்கு தேவையான அந்த மசாலா எடுத்து வச்சுருக்குறோம். அதோடு சேர்த்து புளி தண்ணியை கொதிக்க வச்சு அதில் தான் நம்ம குக் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த கொள்ளை வந்து மசிச்சு அதில் போட போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4 விசில் அந்த மாதிரி வந்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம இது கொதிக்கிறதுக்கும் அதை மசிச்சு போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ 4 விசிலுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து ப்ரெஷர் அடங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பேன் வச்சு அதுக்கு புளி தண்ணியை கொதிக்க விட்டு அப்புறமா இது ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா இந்த நல்லா வெந்து இருக்கக்கூடிய இந்த கொள்ளை கொஞ்சம் மசிச்சு அதில் கொட்டிடலாம். பேன் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் காய்ந்த மிளகாயும் போட்டுடலாம். ஸோ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. 2 காய்ந்த மிளகாய் நல்லா கிள்ளி போடுங்க. கருவேப்பிலையை கொஞ்சமாக தனியாத்தூள், இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி தண்ணி. ஸோ இந்த புளி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வர்றதுக்குள்ளே ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளு சாரியும் ஊற்றி கொதிக்க விடலாம். எப்படி பருப்பை வந்து நம்ம கடைவோமோ அதே மாதிரி இப்போ கொள்ளியும் நம்ம வந்து கடையணும். ஸோ கொள்ளை வந்து கடையிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை வந்து ஊற்றிடலாம். பட் இப்படி வச்சாலே பாருங்கள் நல்லா மசியுது. ஸோ நீங்கள் இப்படி கரண்டிலேயே மசிக்க முடியும்னாலும் அந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சுனாலும் அப்படியே போட்டுருங்க. இல்லை மத்து வச்சு மசினோன்னா அப்படியும் பண்ணுங்கள். எனக்கு இது நல்லா குக் ஆகிடுச்சு. கரண்டிலேயே நான் பண்ணும்போதே மசியுது. ஏன்னா ஒரு சில பேர் அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணியிருப்பாங்க. பருப்பெல்லாம் கூட பார்த்திங்கன்னா கரண்டிலேயே அப்படியே பண்ணுவாங்க. இல்லை மத்து வச்சு பண்ணுறதுக்கு பதில் கரண்டியில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நல்லா குக் ஆகிடுதுன்னா ட்ரை பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும் இந்த புளி தண்ணி. அதுக்கப்புறமா இந்த மசிச்ச இந்த கொள்ளை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறமா இறக்க வேண்டியது தான். ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொதிக்கிறதுல நம்ம மசிச்சிருக்கக்கூடிய இந்த கொள்ளு நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதோடு சேர்ந்து நல்ல ஒரு கொதி விட்டு இறக்கணுன்னா நம்மளுடைய கொள்ளு மசியல் ரெடி. அதுவும் கொங்கு நாட்டு ஸ்பெஷல். ஸோ ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கொள்ளு மசியல் செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொள்ளை நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச கொள்ளை ஒரு குக்கரில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதோட சின்ன வெங்காயம், ஜீரகம், இதோடு சேர்த்து பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஊற வச்சுருக்கக்கூடிய கொள்ளு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கு தேவையான அளவு பெரிய வெங்காயம் 1, அப்புறமா ஒரு தக்காளி, இதை போட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா ஒரு 5 விசில் விட்டு இறக்கிட்டு அப்புறமா இன்னொரு பேனில் தாளிப்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய், அப்புறம் தாளிப்புக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, அதில் தனியாத்தூள், இதோடு சேர்த்து புளி தண்ணியை ஊற்றி நல்லா அது கொதி வரும்போது நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய கொள்ளில் இருக்கக்கூடிய தண்ணியும் இதோடு சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொள்ளை நல்லா மசிச்சு கொட்டி நல்லா ஒரு கலரி விட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டு இறக்கணுன்னா சுவையான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கொள்ளு மசியல் ரெடி. நம்மளுடைய கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கொள்ளு மசியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் வித்தியாசமான ரெசிபியோட அகெயின் உங்களை நான் உப்பு மிளகும்ல மீட் பண்ணுறேன். பாய்.